அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்சிருவோம். இன்னைக்கு ஆன்மீக ரீதியான தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன தகவல்னா 18 சித்தர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல் சித்தர் அகத்தியர். அகத்தியர் தமிழ் இலக்கியத்தின் தந்தை, தமிழ் மொழியின் தந்தை, தமிழ் இலக்கணம் அதாவது அகத்தியம் என்னும் நூலை எழுதியுள்ளார். இரண்டாவது சித்தர் பேரு திருமூலர். திருமந்திரம் என்னும் பாடலையே எழுதியுள்ளார். இவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியுள்ளார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மூன்றாவது சித்தர் போகர். இவர் வேதியியலின் தந்தை. பழனி முருகர் கோயில் நவபாசன சிலையை உருவாக்கியவர். அதாவது வேதியியலின் கலவையை கொண்டு நவபாசன சிலை உருவாக்கப்பட்டது. அதனால் வேதியியலின் தந்தை என்று கூறப்படுகிறார். நான்காவது சித்தர் கோராக்கர். அவதூதா மார்க்கத்தை தோற்றுவித்தவர். மூலிகை செடியின் தன்மையை பற்றி நன்கு அறிந்தவர் கோராக்கர். அஞ்சாவது சித்தர் கொங்கணர். இவர் தத்துவ ஞானி என்று அழைக்கப்படுகிறார். போகரின் சீடர். ரசவாதம், அதாவது ரசவாதம்னா என்னன்னா இரும்பை தங்கமாக மாற்றும் தொழில்நுட்பம் இவர் நன்கு தெரிந்தவர். அதனாலதான் தத்துவ ஞானி என்று அழைக்கப்படுகிறார். ஆறாவது சித்தர் சட்டை முனிவர். இவர் தக்கலை, மருத்துவம் போன்ற நூல்களை எளிய தமிழில் எளிய மக்கள் தெரியாத மாதிரி எளிய தமிழில் எழுதியவர். ஏழாவது சித்தர் கரூரார். இவர் கட்டிட கலைஞர், மேலும் ஆன்மீக யானி என்று அழைக்கப்படுகிறார். அதாவது தஞ்சை பெரிய கோயில் கட்டிடத்துக்கு உதவியவர். கட்டிட கலையே வல்லுநர் என்று அழைக்கப்படுகிறார். எட்டாவது சித்தர் இடைக்காதர். அதாவது இவர் ஜோதிட கலைஞர், நவக்கிரக போக்கை மாற்றி பஞ்சத்தை தீர்த்தவர் இவர். ஒன்பதாவது சித்தர் இவர் மச்சமுனி. இவர் கதயோக கலைகளின் வல்லவர். மீன் வயிற்றில் இருந்து உபதேசம் பெற்றவர் என்று அழைக்கப்படுகிறார் மச்சமுனி. 10வது சித்தர் பாம்பாட்டி சித்தர். இந்த பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி சங்கரங்கோயிலுக்கு பின்னாடி இருக்கு. சங்கரங்கோயிலுக்கு பின்னாடி ஒரு பல்கு கிட்ட அவர் சமாதி, ஜீவசமாதி இருக்கு. குண்டலி சக்தியை பாம்பாக உருவைத்து யான பாடல்களை பாடியவர் பாம்பாட்டி சித்தர். 11வது சித்தர் பேர் சுந்தர அனந்தர். 11வது சித்தர் பெயர். ஜோதிட சாஸ்திரம், மூலிகை மருத்துவத்தில் சிறந்தவர். 12வது சித்தர் பேர் ராமதேவர். அரேபியம் வரைக்கும் சென்று யாக்கோபு என்ற பெயரில் மருத்துவத்தை போதித்தவர் இவரே. 13வது சித்தர் பெயர் கமலமுனி. இவர் பிரம்மனின் அம்சம், போகரின் சீடர் என்று அழைக்கப்படுகிறார். 14வது சித்தர் பெயர் தன்வந்திரி. இவர் சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதம் போன்றவற்றில் இவர் கடவுளாக கருதப்படுகிறார். தன்வந்திரி. 15வது சித்தர் பேர் பதஞ்சலி. யோக கலைகளின் தந்தை, யோக சூத்திரத்தை உலகிற்கு தந்தவர் இவரே. 16வது சித்தர் பெயர் வான்முகி. இவர்தான் ராமாயண காவியத்தை எழுதியவர் இவரே. 17வது சித்தர் பெயர் குதும்பை சித்தர். குதும்பைனா காதணி, பெண்கள் காதில் அணியும் அணிகலன், அதன் பேரு தான் குதும்பை. பெண்களுக்கு அறிவுரை கூறும் எண்ணத்தில் தத்துவ பாடலை எழுதியவர் இந்த குடும்பை சித்தர். 18வது சித்தர் பெயர் புலிப்பாணி சித்தர். புலிப்பாணி சித்தர் போகரின் முதன்மை சீடர். இவர் சீன தேசத்திலிருந்து வந்தவர். ஜோதிட கலைஞர், ஜோதிட நிபுணர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த பதவியில இந்த 18 சித்தர்களின் ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்ட்டு அடுத்த பதவியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.